வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கருஞ்சீரகத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 25 கிராம் அளவு ஒரு கருஞ்சீரகம் போட்டிருக்கோம். இது வந்து இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுறதுனால இது பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. கருஞ்சீரகம் போட்டிருக்கோம். இப்போ அது நல்லா இதுவான பிறகு நம்ம வந்து வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். பாதாம் வந்து ஒரு 3 போட்டிருக்கோம், 3-4 போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டாலே சும்மாவே நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணால் நம்ம வந்து முடி கருகருன்னு இருக்குன்னுவாங்க. அதனால் கருவேப்பிலையும் நம்ம போட்டிருக்கோம். பாதாம் வந்து பொடுகு அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கோம். டீத்தூள் வந்து போட்டிருக்கோம். டீத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து நரமுடி வருதுன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்ம வந்து அந்த டை வந்து யூஸ் பண்ணாமல் இதை நம்ம யூஸ் பண்ணும் போது அது தேவைப்படாது. நமக்கு இது எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயமும் குளிர்ச்சி தான். பார்த்திங்கன்னா இது நல்லா கருகுன மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வரும்போது தான் இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கனமான கடாய் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லது. இது நல்லா ஆறின உடனே நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சதை வந்து ஜெலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அது பாருங்கள் எப்படி கருப்பாக ஆகுது. இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 1 hour வந்து தலையில் வந்து இது தடவிட்டு நம்ம வந்து குளிச்சிடணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.